ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்எம். என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு ரொம்ப சேடிஷாக அப்படின்னு முகுல் ரோஹத்கி சொல்லியிருக்கிறார். எடையூரப்பா வழக்குல நள்ளிரவுல விசாரணை நடத்தினாங்க. அடுத்த நாளே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. அதனால இதை ஒரு அவசர வழக்காக எடுத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றம் இதை தலையிட்டு முகுல் ரோஹத்கி அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா கூறியிருக்கிறார். மீண்டும் தேர்தலை சந்திப்பது தமிழக அரசியல ஒரு பேரழிவை ஏற்படுத்தும். அதை தடுக்கிறதுக்கு, இந்த இம்பாசத்தை தடுக்கிறதுக்கு விஜய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய வழி என்பது உச்ச நீதிமன்றத்தை நாடு ஒழித்துக் கொண்டு கூட தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் கர்நாடகத்துல எடியூரப்பா சுட்டிக்காட்டார். எடியூரப்பா வாரத்துல நோட்டீஸுக்கு இரவே கேட்டு காலையை உத்தரவிட்டாங்க. இந்த நிலையில இந்திய கூட்டணியில விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்கிறார் டி ராஜா. Is he not stating the obvious? இல்ல, என்ன செய்யணும்னா தமிழகத்தில் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியில் பிளவு சொல்லிருக்க மாட்டேன். நிலைப்பாடு எடுத்திருக்கிறதுனால நேற்று அகிலேஷ் யாதவ் சண்டை போட்டு அந்த பாம்பு கொத்திட்டு அது படத்தை போட்டு நாங்க நன்றி வரவோம், நாங்க ஒன்னா இருக்கணும் கடினமான காலத்துல என்று காங்கிரஸ் மறைமுகமாக தாக்கியிருந்தார். திராவிட உள்ளிட்ட இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லவே இது ஒரு பிளவை ஏற்படுத்தி இருக்கிறத பார்த்தோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தேசிய செயலாளர் தேவி கூட அதிமுக கூட்டணி ஆதரிக்க சொல்லியது நாங்க வழக்கமா இந்திய வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையில பயணித்து வந்த அகிலேஷ் தமிழ்நாட்டில் பயணித்து வந்த இந்தியா நாங்கள் வளர்த்தோம். இன்னொரு அது எனக்கு இன்னும் ஒரு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் குழந்த மாதிரியே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு 4 years 3 years இருக்கும். அப்போ புஜி டூன்னு ஒன்று, அது ஆனால் புஜி அளவுக்குலாம் அது வராது. செம்ம டாக் நாங்கள் வளர்த்ததுலேயே அதுதான். முன்னாடி எங்கள் அப்பா ஒரு பிக்புல் வச்சுருந்தாங்க நினைக்கிறேன். முன்னாடி பிக்புல் வச்சுருந்தாங்க நினைக்கிறேன். அப்போ அதுவும் செத்துருச்சு, பிங்கோவும் செத்துருச்சு. யாரோ கல் எடுத்து அடிச்சுட்டாங்கனால செத்துருச்சு. அப்புறம் புஜி 2 வந்து அது வந்து கொஞ்ச தூரம் ஓடி போயிடுச்சு. கொஞ்ச தூரம் ஓடி போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருச்சு. அது திருப்பியும் ஒன்று ஸ்டஃபின்னு வாங்கினோம். அது வந்து நாங்கள் வந்து விட்டுட்டோம். அது குட்டி போட்டது ஒரு 10 பப்பீஸ் போட்டது. அது வந்து கண்ணு கூட திறக்கல. கண்ணு திறந்தக்கப்புறம் தான் நாங்கள் விட்டோம். ஏன்னு எனக்கு தெரியல, சரியாக வளர்க்க முடியல. அவ்வளோ குட்டி நாங்கள் வளர்க்க முடியாது. ஸ்டஃபியே கொஞ்சம் வந்து ஓவராக ரொம்ப அடமெண்ட் ஆயிடுச்சு, ரொம்ப மென்டல் மாதிரி பண்ணிடுச்சு. ஸோ ரொம்ப ரூடாகிடுச்சு. அதனால நாங்கள் விட்டுட்டோம். அண்ட் எங்களால் அவ்வளோ சேஃப் அவ்வளோ நாங்கள் வெளில போகிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. பிங்கோ இதுக்கெலாம். ஸோ ஒரு குட்டி வச்சுக்கிட்டு நான் அழுதேன், செம்மையாக கற்றுனேன். ஸ்டஃபி எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் என் மனசுலாம் உடஞ்சி போச்சு. ஸ்டஃபி இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன் உயிரோட. அவன் எங்கே இருந்தாலும் உயிரோடு இருக்கணும். நான் ப்ரே பண்ணியிருக்கேன் அவன் உயிரோட தான் இருக்கணும் இன்னி வரைக்கும். எப்போ விட்டாங்கன்னா ஸ்டஃபியை 2019 இருக்கும். அப்போ விட்டுட்டாங்க ஸ்டஃபியை. 2019
2017 ஐ திங்க் ஸோ. ஆமாம் இல்லை இது இல்லை 2018 விட்டாங்க நினைக்கிறேன். ஆமாம் அதுதான் கரெக்டு. 2018 வந்து ஸ்டஃபியை கொண்டு போய் விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நாய் வாங்கல, பூனை வாங்கல. எங்கள் அம்மா அப்பாவுக்கு பூனை பிடிக்காது, எங்கள் அம்மா அம்மாவுக்கு அலர்ஜி. எனக்கு எல்லா பெட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸ்னேக் கூட நான் வளர்ப்பேன் கொடுத்தா. ஓகே, புஜ்ஜியோட எப்போ பிறந்தான்னு தெரியலையே. எப்போ பிறந்தான்னு தெரியாது. அம்மா வாங்கினாங்க அது. அப்போ பிறந்தால தெரியாது. அப்புறம் எப்போ இறந்தான்னா நவம்பர் 10 2015 இறந்துருச்சு. ஸோ நான் வந்து என்னோடய பர்த்டே வந்து நவம்பர் 6, எங்கள் அப்பாவோட பர்த்டே வந்து நவம்பர் 26. ஆனால் நவம்பரில் எனக்கு ரொம்ப சேட் டே. அந்த நவம்பர் 10 ரொம்பவே நான் வந்து நவம்பர் 10 நான் வந்து புஜ்ஜி ஃபோட்டோ பார்த்து கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருப்பேன். ஏன்னா புஜ்ஜி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். புஜ்ஜி இஸ் மை ஹார்ட். எனக்கு என்னோட உயிரை காப்பாற்றின தெய்வம் அது. அதனால் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் உள்ள அழுவையாக வருது எனக்கு. இட்ஸ் ஓகே. அதை விட்டுருந்தா இன்னும் என் கூட இருந்திருக்கோம். இங்கே கூட ஜாலியாக படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு. எங்கள் அப்பா அதை விட்டுருக்கவே மாட்டார். எங்கள் அப்பா செம்மையாக அழுதாராம். நான் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நான் இருந்திருப்பேன். அதுக்கு அடுத்த நாளே எனக்கு செம்ம ஜுரமாக செம்ம டயரியா, வாமிட்டிங் எல்லாமே. என்னால் நிற்கக்கூட முடியலையா, தூங்கிட்டே இருந்தேனா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. சீரியஸாக அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா புஜ்ஜி வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எல்லா நாயோட எனக்கு வந்து புஜ்ஜி கேட்டாலே கொஞ்சம் அவங்கள புஜ்ஜின்னு அது எதுக்கு, அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வரும்போது செம்ம க்யூட்டாக இருந்ததுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. க்யூட்டு பப்பி மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுதான் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டாக் இன் த வேர்ல்ட். சரி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டாக் அதுதான் புஜ்ஜி தான். அது ரொம்ப நன்றி உள்ள நாய். நான் எல்லா நாயும் இல்லைன்னு சொல்ல, நான் பார்த்த நாய் வரைக்கும் அது வந்து நாய் சொல்ல வேண்டாம், டாக்ஸ். நாய் சொல்ல வேண்டாம், டாக்ஸே சொல்லலாம். எது சொன்னேன்? ஓகே ஓகே என்ன சொன்னேன் நான்? புஜ்ஜி மாதிரி ஒரு நாய் வந்து உலகத்திலே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா நாயும் நன்றி உள்ளதுன்னா நம்ம வந்து நான் எவ்வளோ அடிப்பேன், திட்டுவேன், செம்மையாக போட்டு அடிப்பேன் புஜ்ஜியை. நான் குட்டி வயசில் இப்படி பண்ணுவேன். நான் குட்டி வயசில் இருக்கும்போது நான் வாக்கரில் போயிட்டுருந்தேன். புஜ்ஜி இப்படி க்ராஸ் ஆனோடனே நான் இப்படி தொட வந்தேன். அது என்னை தொடக்கூட முடியல கடைசி வரைக்கும். நான் அடிக்க வருவேன், ஆனால் அடிக்க மாட்டேன். ஜஸ்ட்டு நான் இப்படி தொட வருவேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து என்னை தொட விட மாட்டாங்க. புஜ்ஜி என்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்கும். அது தொட்டதே கிடையாது. அது ரொம்ப நன்றியோட, ரொம்ப அது உயிரை கூட பார்க்காம என்னோடய உயிரை வந்து அதை காப்பாற்றின ஒரு தெய்வம் அது. அதுதான் என்னோடய பெரிய ஸ்டோரி. அது நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் ரொம்ப நாளாக. ஸோ இப்போ சொல்லிட்டேன். இப்போ புஜ்ஜி எங்கே இருந்தாலும் ஐ லவ் யூ ஸோ மச். ஐ மிஸ் யூ. இப்போ நான் தான் என் பேர் லிப்திகா, ஞாபகம் இருக்கா அவனுக்கு? புஜ்ஜி எங்கே இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ ஆன்ட்டி மாதிரி பேசுகிறேன், பூமர் மாதிரி. யார் புஜ்ஜி, ஐ வாண்ட் யூ அகெயின். ஆனால் புஜ்ஜி வந்து புஜ்ஜி மாதிரி நடந்துக்கவே நடக்காது. செம்ம ரூட் அது, நாட்டி, செம்ம நாட்டி. அது கூட ஃபன் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன பண்ணுது அது, இந்த மாதிரிலாம் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கும், குதிச்சுட்டே இருக்கும். புஜ்ஜி என்ன போட்டாலும் சாப்பிடும். எங்கள் அப்பா கையில் லாஸ்ட்டாக காரக்குழம்பு தான் சாப்பிடும். என்ன போட்டாலும் சாப்பிடாது. ஒன்லி அதுக்கு பிடிச்ச எக்கு ஸ்க்ரம்பிள்டு, அந்த ரைஸில் எக்கு நல்லா பிசைஞ்சு கொடுப்பாங்கள்ல,
அதுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதம்லாம் சாப்பிடாது. நம்ம வீட்டு சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் சாப்பிடாது. வண்டி சிக்கனை பாயில் பண்ணி பசஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா சாதத்தில். நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ, இந்த மாதிரி சாட்டர்டே டியூஸ்டேலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். சாட்டர்டே டியூஸ்டே ஃப்ரைடே நாங்கள் இந்த வாரத்தில் 3 வேளை சாப்பிடுவோம். அதுக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதுக்கு நாங்கள் எவ்வளோ நாள் என்ன நாளாக இருந்தாலும் கொடுத்துருவோம். அப்படி நாங்கள் வெளில போயிட்டோன்னா முன்னாடியே எல்லா ஃபுட்ஸும் எடுத்து வச்சுருவோம். அதுக்கு தேவையானதை அது சாப்பிட்டுப்போம். இல்லை பக்கத்து வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஃபுட் கொடுத்துருங்க, நாங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வெளில போவோம். நான் ரொம்ப குட்டி, ரொம்ப ஒரு வயசு இருக்கும். அவ்வளோ குட்டி பார்ப்பேன். 1 வயசு இப்படி குட்டி பார்ப்பேன். நான் இத்தினூண்டு தான் இருப்பேன். இத்தினூண்டு பாப்பாவை காப்பாற்றின தெய்வம் மை புஜ்ஜி. அதுக்கு நான் இன்னொரு பேர் வச்சுருக்கேன், டிக்கின்னு வச்சுருக்கேன். டிக்கின்னு ஒரு பேர் நானே வச்சேன். டிக்கின்னு ஒரு பேர் அப்போ இல்லை, ஒரு 2024 தான் வச்சுருக்கேன். டிக்கின்னு ஒரு பேர். அதுக்கு ரொம்ப சூட் ஆகும். டிக்கின்னு ஒரு பேர் செம்ம க்யூட், புசுன்னு இருக்கும். அது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நாய் இருந்தது, டாக் இருந்ததுன்னா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் பிங்கோ சொல்ல மறந்துட்டேன். அது செம்ம நாட்டி, சூப்பர் க்யூட்டு. அதுக்கப்புறம் புஜ்ஜியும் கல்ல எறிஞ்சு செத்துருச்சு, பாவம். அது ரொம்ப என்கிட்ட அதுவும் வரும். நான் அதை தூக்கி வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பேன். இப்படி பிடிப்பாது, டைட்டாக இப்படி பிடிச்சிப்பேன், விடவே மாட்டேன். அது விடு 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 அப்படியே ரியாக்ஷன் மூஞ்சி அது இருக்கும். மூஞ்சி நான் இப்படி பிடிச்சி டைட்டாக பிடிச்சிப்பேன். ஐயோ புஜ்ஜி, எனக்கு எல்லாரும் பார்க்கும்போது அழுகலியாக வருது. ஐ வாண்ட் புஜ்ஜி. ஃபஸ்ட்டு எனக்கு புஜ்ஜி தான் வேணும். புஜ்ஜி யாரு கூட வேணாம், சரி மிச்சி எந்த டாகும் வேணாம், வெறும் புஜ்ஜி மட்டும்தான் எனக்கு வேணும். ஐ லவ் புஜ்ஜி. புஜ்ஜி எங்கே இருந்தாலும் நீ எங்கள் கூட தான் இருக்கேன்னு நான் நம்புகிறேன். எங்கள் கூட தான் இருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஓகே புஜ்ஜி, வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு நமக்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி வேணாலும் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் இருப்பேன். கொஞ்சம் புஜ்ஜி ரொம்ப க்யூட்டானது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பிகாஸ் அது ரொம்ப 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 அது நான் சொல்கிற மறந்துட்டேன். அது ரொம்ப நாட்டிலாம் கிடையாது, எதுவுமே பண்ணாது. பால் தூக்கி போட தான் எடுத்துகிட்டு வரும். என்ன சொன்னாலும் பண்ணுவோம். நாங்கள் 10 வாட்டி பால் போட்டாலும் அது எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி செம்ம க்யூட் அண்ட் ஸ்வீட் அண்ட் அது கேர்ளு. ஓகே அதனால குட்டி போடல. ஆனால் நாங்கள் அந்த புஜ்ஜி 2 அதோட குட்டியாக நினச்சி நாங்கள் வளர்த்தோம். ஓகே பாய் கைஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோ கொண்டே வரும். இந்த மாதிரி உங்களுக்கு சம்பவம் நடந்திருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.